இந்த உலகத்தில் உங்களை செதுக்கிறதுக்கான உளி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே தான். அந்த ஒரு டேலண்ட் வந்து உங்களுக்குள்ளேயவே வந்து இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்க இவங்கள செதுக்கிறதுக்கு வந்து அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை யார் வந்து ஒரு நல்ல நிலமையில செதுக்குனாங்களோ அவங்களுக்கு நம்ம ஒரு செருப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் கூட ஆகிடும். யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி அது மூலமாக வந்து நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதை காலம் ஃபுல்லாக சொல்லியே காட்டுவாங்க. நான் இல்லைனா இன்றைக்கி வந்து நீ இந்த நிலமையில இருந்திருக்க மாட்டேன், என்னால் தான் நீ இப்படி ஒரு நிலைமைக்கு ஆன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட வெற்றியை விட அவங்க நம்மளுக்கு செஞ்ச அந்த உதவி தான் வந்து பெருசாக தெரியும். ஸோ உங்கள் லைஃப்பில் யாருமே பார்த்திங்கன்னா உங்களை செதுக்கிறதுக்காக நீங்கள் எந்த விதத்துலேயும் அனுமதிச்சிடாதீங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற அலட்சியம் தான் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளோட சோதனையாக மாறுது. இன்றைக்கி நம்மளோட லட்சியம் எதுவாக இருக்கோ அதுதான் வந்து நாளைக்கு நம்ம லைஃப்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக மாறும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கே ஒரு சின்ன முடிவாக எடுத்தோம் அப்படின்னா அதுதான் நாளைக்கு நம்ம லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கும், காரணமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. மற்றபடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத யாருமே பார்க்க மாட்டாங்க. இதே ஒரு விஷயத்தில் நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிச்சு நிற்கிறோம் அப்படின்னா வாழ்ந்தால் இவங்கள மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து நம்ம மோசமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு தெரியும் இவெல்லாம் வந்து லைஃப்பில் முன்னேறவே மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்மளை சொல்லுவாங்க. ஒரு சில பேர்லாம் என்ன லைஃப்பில் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எல்லாமே பார்த்திங்கன்னா விதிப்படி நடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விதியை கூட மாத்திர மதி நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத என்றைக்குமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சில பேர் நம்ம லைஃப்பில் இருந்தால் தான் நம்ம லைஃப் வந்து அழகாக இருக்கும் அப்படின்லாம் வந்து முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க. ஸோ அடுத்தவங்க மேலே நம்ம வந்து ஒரு நேசத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நேசிக்க கற்றுக்கணும். ஸோ நம்மளுக்கான கான்ஃபிடென்ட் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கோம், நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்சனாக இருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து நேசிக்கும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களோட பார்வை பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து விழும் அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத உண்மையும் கூட. நம்மளுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை நம்மளே வந்து இழந்துட்டோம் அப்படின்னா லைஃப்பில் எதாலையும் அதை ஈடுகட்ட முடியாது. வர்றது வரட்டும், போகிறது போகட்டும், நடக்கிறது நடக்கட்டும், இந்த 3 விஷயங்களை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வர்ற எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் நம்மளுக்கு அது கவலையாகவே தெரியாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. ஆனால் கவலையே இல்லாமல் நீங்கள் வாழ்கிறதுக்கு இந்த 3 விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களோட திறமையும் சரி பாசமும் சரி யார்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அதை முழுசாக கொடுத்துடாதீங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இருந்து இன்னும் வேறு ஏதாவது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி நீங்கள் மொத்தமாக காட்டும்போது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் நடந்துக்காதீங்க. ஒரு சில பேர்லாம் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து ரொம்ப வலியாக இருக்குது, டெய்லி ஒரு மனபாரத்தோடையே நம்ம வாழ்கிறோமே அப்படின்னு ரொம்ப தளர்ந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களோட வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து தளர்ந்து போய் நிற்காதீங்க. நம்மளோட கவலைக்கு ஒரு வழியை வச்ச அந்த கடவுள் கண்டிப்பாக நம்மளோட மகிழ்ச்சிக்கான ஒரு வழியும் வச்சிருப்பாரு அப்படின்றத முழுசாக நம்புங்க. எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. இந்த உலகத்தில் தன்னைத்தானே செதுக்கக்கூடிய தைரியசாலி அப்படின்றது யார் தெரியுமா? வெறும் 10 நிமிஷம் பெண் பார்த்துட்டு போன ஒரு மனுஷனை நம்பி தன்னோட வாழ்க்கையவே அவங்கிட்ட ஒப்படைக்க தயாராக இருக்கிற ஒரு பெண் தான். பெண்ணோட மனசு ஏன் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை நம்ம ஃபேமிலிக்காக மாற்றிக்க முடியும், நம்மளோட வாழ்க்கையை அழகாக நம்மளால் செதுக்க முடியும் அப்படின்ற அவள் மேலே அவள் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை தான் அதுக்கு முழுக்க காரணமாகவே இருக்குது. ஒரு சில பேர்லாம் பெண்களை இவங்க வந்து ஒரு பொம்பளை தானே அப்படின்னு சாதாரணமாக வந்து எடை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த பொண்ணையும் வந்து யாருமே வந்து எடை போடாதீங்க. பெண் அப்படின்றவங்க என்றைக்குமே பார்த்திங்கன்னா பொறுமைசாலி தான். அது ஒரு சில விஷயங்கள்லாம் இருப்பாங்க. பட் எல்லா விஷயத்துக்கும் எல்லா பொண்ணும் வந்து பொறுமையாகவும் போயிட மாட்டாங்க. ஸோ யாருமே வந்து அவங்களோட பொறுமையை சோதித்து பார்க்காதீங்க.